தைரியம் வரணும்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஆஹ் ஆம், இந்த இந்த பஞ்சி ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கை டைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஆம், இந்த மாதிரியான இந்த உயரமான இடங்களுக்கு இந்த மலை, பெரிய பெரிய மலை, அதுக்கு வந்து இந்த இதே இருக்காது, எது இருக்காது, படிகளே இருக்காது மலைகள். அங்க அந்த மலைகள் இங்கெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே நம்ம பயணம் பண்ணணும். தைரியத்தை வளர்த்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல சார் எனக்கு அதுதான் பிரச்சனைன்னா, அப்போ வந்து உங்களால பணம் யூ கேனாட் மேக் சார். நான் ஓப்பனா சொல்றேன். இஃப் யூ டோன்ட் ஹேவ் கரேஜ், ஐ எம் ப்ராமிசிங் யூ கேனாட் மேக் மனி. தைரியம் இல்லைன்னா பணம் சம்பாதிக்க முடியாது. உங்ககிட்ட சரி இப்ப என்கிட்ட 10 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா சத்தியமா காலியாயிடும். அது டோட்டலி காலியாயிடும். ஏன்னா நீங்க தைரியம் இல்லை இல்லையா? அதனால நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா, ஈவன் வந்து நீங்க அந்த 10 கோடி ரூபாயில வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கூட எங்கேயாவது வந்து நீங்க வந்து அதை வந்து கொண்டு போய் நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண யூஸ் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர்கிட்ட வந்து பணமே இருக்காது. அவங்களுக்கு என்ன தைரியம் வேணும் அப்படின்னு சொன்னா, எங்க வந்து போனா 4 விஷயங்கள் கத்துக்கலாம் அப்படின்ற அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த நம்ம பெரியோர்கள் கிட்ட பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள வந்து நல்லா பாத்துக்கிறோன்ற அந்த ஒரு ஒரு எண்ணம் அவங்களுக்கு. அவங்களுக்கு தப்பு இல்லை, அவங்களுடைய எண்ணம் அப்படி. நம்மள நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற, நம்மள கேர் பண்றது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்மள வந்து ரொம்ப முக்கியமா வந்து அவங்க என்ன பண்றாங்க, நல்லா பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற ஆங்கிள் எந்த விஷயத்தையும் விட்டுறதே இல்லை. அப்போ நான் பொதுவா சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் பொதுவா தான் போகும் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா பேசிக்கலி டைரக்ஷன் கரெக்டா செட் பண்ணலன்னா நமக்கு எந்த விதமான ஒரு எந்த திசையில நம்ம போயிட்டு இருக்கோம், இந்த கிளாஸ் எப்படி போக போகுது அப்படின்ற விஷயங்களே வந்து நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி வந்து நம்ம பெஸ்டா வந்து கத்துக்க முடியும்? கரெக்டுங்களா? ஸோ இந்த விஷயத்துல நீங்க நோட் பண்ணிக்கணும். நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் வந்து ஏதோ வந்து காலக்ஷேபத்துக்காக கிடையாது. காலையில இருந்து வந்து இந்த அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஹரிகதா அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் அப்படியே ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, இந்த அவரு பூமாலை எல்லாம் போட்டுருவாங்க. அவருக்கு போட்டு ஒரு வேட்டி சட்டை, சட்டை கூட இருக்காது, வேட்டி ஒரு துண்டு போட்டு காலையிலேயே வந்து அப்படின்னு பாடிட்டு இருப்பாரு. அப்படி கிடையாது. ஐ எம் நாட் டூயிங் ஹரிகதா ஹியர். நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து நீங்க நோட் பண்ணிக்கணும். என்னன்னா வெரி இம்பார்ட்டன்ட்லி அந்த ஒரு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து யூ மஸ்ட் பி ரெடி ஃபார் தைரியம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பணம் இல்லைன்னாலும் சரி, இருந்தாலும் சரி, அதெல்லாம் வேற. சரி, பணம் இஸ் நாட் எ சேலஞ்ச் அட் ஆல் சார். அதெல்லாம் சும்மா சார். யாராவது சொல்றாங்க எனக்கு வந்து பணம் மட்டும் இருந்திருந்தா நான் இப்படி பண்ணிருப்பேன் அப்படி, அதெல்லாம் பொய். பணம் வந்து இட்ஸ் எ பை ப்ராடக்ட் ஆல்வேஸ். எப்பயுமே வந்து பணம் வந்து மெயின் ப்ராடக்ட் கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் எ பை ப்ராடக்ட். அதாவது பணம் அப்படின்றது வந்து தானே டைரக்டா வர்றதில்ல மனுஷனுக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு 5 நபர்கள், நீங்க எந்த 5 நபர்கள் கூட பழகுறீங்களோ தொடர்ந்து, அந்த 5 நபர்களுடைய ஆவரேஜ் பர்சனா நீங்க மாறுவீங்க. சரிங்களா? எப்ப வரும்? தைரியம் இருந்தா தான் வரும். தைரியம் அது ஒண்ணுதான் சார். பெருசா வேற எதுவுமே தேவையில்லை. தைரியம் இருந்தா என்ன, மீதி எல்லாமே வந்துடும். கதையெல்லாம் இருக்கு, அதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அகைன் இட் வில் டேக் a lot of time. தைரியம் அப்படின்றது ஒண்ணு இருந்தா அன்பும் வரும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து டெடிகேஷன், அதாவது அர்ப்பணிப்பு வரும். டிவோஷன், பக்தி வரும். தைரியம் இருந்தால் எல்லாம் வரும். எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் வில் கம் டு யூ இஃப் யூ ஹேவ் கரேஜ். ஓகே, கரேஜ்ன்றது மட்டும் இல்லைன்னா இருக்கிற மலை மாதிரி உங்ககிட்ட சொத்து இருந்தா கூட நண்பர்களே தோழிகளே காலி ஆயிடும். ஏன்னா நீங்க தான் எக்ஸ்பெரிமெண்டே பண்ண மாட்டீங்களே. ஆனா தைரியம் இல்லை பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மை சின்சியர் ரிக்வெஸ்ட், வெரி சின்சியர் ரிக்வெஸ்ட், தைரியம் இதெல்லாம் சொல்லிட்டு நாம் தைரியமானோம். அதை பார்த்து சொல்லுவோம்.